பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2026 பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசிக்கும் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, அதே போல் இந்த பிப்ரவரி மாதத்தில் யாரெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளராக மாற போகிறீங்க, யாரெல்லாம் பிரச்சனையை விட்டு தள்ளி நிற்க போகிறீங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய அன்றாட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கணும்ப்பா. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற மிகப்பெரிய அற்புதமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கேன். தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கல், பிரச்சனை, போராட்டம், கவலை ஏன் எனக்கு மட்டும் வருது? ஒரு 3 வருஷமாக என்னுடைய ரியாலிட்டியை நான் உணர முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, சிம்மாசனத்தில் எப்பொழுதும் அமர வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திறமையான அற்புதமான ஆற்றல் கொண்ட சிம்மராசியாகிய நீங்கள் தான். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நன்மைகள் ஃபஸ்ட்டு இருக்கா? அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டோம், நிறைய கஷ்டத்தை சந்திச்சிட்டோம். இயல்பாகவே உங்களுடைய குணம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆழ்ந்த அன்பு, ஆழமான அன்பு, இது உங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸு. அந்த ஆழமாக அன்பு வச்சனால தான் உங்கள்கிட்ட யாருமே நெருங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோசிக்கிறாங்க. இவங்ககிட்ட பாசம் வைக்கக்கூடாதுப்பா, பாசம் வச்சுட்டா நம்மளை விட மாட்டான், பிடிச்சிக்கு நம்மளை பாடாப்படுத்துவான் அப்படின்னு நினைக்காங்க. அது பாடாப்படுத்துறது கிடையாதுங்க. அளவு கடந்த அன்பும் பாசத்தையும் வைத்ததினால் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பது உண்மை. ஸோ ஆனால் அதை எல்லாருமே மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. உங்களை நிறைய அன்பர்கள், நிறைய நண்பர்கள், நிறைய உறவுகள், நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்கள் மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. ஆனால் விருச்சிக ராசி அன்பர்களை உண்மையாக நேசித்தவர்கள், உண்மையாக பாசம் காட்டினவங்க என்றைக்குமே தோற்று போக மாட்டாங்க. ஏன்னா பல வேறுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்கிட்ட அன்பு காட்டணும். நீ மீளாத பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும்னா உங்கள்கிட்ட உண்மையான அன்பு காட்டினா போதும், நீங்கள் அவங்கள மீண்டு கொண்டு வந்துடுவீங்க, மீட்டு எடுத்துருவீங்க அப்படிங்கிறத உண்மை. ஸோ அப்படிப்பட்ட பலவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கின்ற உங்களுக்கு இந்த மாதம் போராட்டங்களை நீக்கி, பிரச்சனைகளை நீக்கி தீர்வு கொடுக்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய ராசியின் அதிபதி 3ஆம் இடத்துல வலிமை அடைந்து உட்கார்ந்துருக்கிறார். தடைகளை, பிரச்சனைகளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் முயற்சி மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க என்பது உண்மை. அதே போல் வேலையில் நிறைய போராட்டத்தை சந்திக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு போராட்டம் விலகும், பிடித்தமான வேலை கிடைக்கும், பண வரவுகள் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கினா உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. அம்மாவுடைய ஹெல்த்தில் நிறையா பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த்தில் உள்ள பிரச்சனை சரியாகிவிடும். அதே போல் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது நடந்தால் போதும், இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்க. என்ன நடந்தால் போதும், என்ன கிடைச்சா போதும்? ஃபஸ்ட்டு விஷயம், பிடிச்ச உறவுகள் உங்கள் கூட இருந்தால் போதும்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையான அன்புள்ள உறவுகள் உங்கள் கூட இருந்தால் போதும் நினைக்கிங்களே, அது உறுதியாக நடக்கும். உறுதியாக அது நடக்கப்போகுது. உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது உங்களுடைய பிடித்த உறவுகள் இனிமே அன்பு காட்டுவாங்க. அதே போல் கிடைச்சா போதும் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், உங்களுடைய உண்மை தன்மைக்கேற்ற ஒரு பொருளாதாரம், வேறு நீங்கள் ரொம்ப ஆசைப்பட மாட்டீங்க. இன்றைய செலவுக்கு நாளைய கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கான வருமானம் எனக்கு கிடைச்சா போதுங்க அப்படின்னு நினைக்கிற நபர் தான் நீங்கள். இந்த அது வாங்கணும், பெரிய பங்களா கட்டணும், மற்றவங்கள மாதிரி பெருசாக வாழணும், அந்த சிந்தனை தான் இருக்காது. நான் என்னுடைய குடும்பம் நிம்மதியாக வாழணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது உண்மை. சரி, இவ்வளோ நன்மை, இவ்வளோ உண்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த மாதத்தில் என்னதான் இருந்தாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம்
சேட்டை பண்ணுவாங்க. அது உங்களுடைய ராசியின் அதிபதியே சில சேட்டை பண்ண தான் போகிறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், இவ்வளோ நாட்களாக நிதானமாக முடிவெடுத்த நீங்கள் செவ்வாய் கொஞ்சம் உச்சம் அடைஞ்சோன்னே பட்டுன்னு கோவம் வரும். ஏன்னா 6ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் தான். அப்போ சட்டுன்னு கோவம் வருது, உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்லை வீடியோ போடுறீங்க, ஒரு எஸ்எம்எஸ் போடுறீங்க அப்படின்னா அதில் நிதானம் தேவை. அதில் ரொம்ப ரொம்ப நிதானம் கட்டாயமாக தேவை என்பதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதே போல் 2ஆம் இடத்து அதிபதியான மற்றும் 5ஆம் இடத்து அதிபதியான குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட குரு வக்ரன் இன்னும் நிவர்த்தி ஆகலை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, யாருடைய குடும்ப விஷயங்களும் போய் தலையிடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காசு உங்களுக்கு வந்து சேரும், உங்களுடைய நிம்மதி உங்கள் கூடவே இருக்கும். நீங்கள் யாருடைய பிரச்சனையும் தலையிடாமல் இருந்தால் எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்கள் சிவன் வழிபாடு நம்முடைய அமாவாசை தினத்தன்று அல்லது பிரதோஷ நாளன்று நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செஞ்சால் உங்களுடைய அத்தனை விதமான துன்பங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு சிவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது வரை நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம பொது பலன் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ இது எதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டார்டிங்கில் சூரியன் எங்கே உள்ளே வரான்னா நம்மளுடைய மகர ராசிக்குள்ளே வரார். மகர ராசிக்குள்ளே 15ஆம் தேதி வரையும் இருக்கிற சூரிய பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் ட்ராவல் பண்ணுவார். அப்போ சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எப்போவுமே மாத பலன்கள் எடுப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏனைய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுடைய கிரக அமைப்புகள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்கில் எல்லா கிரகங்கள், அதாவது கிட்டத்தட்ட சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே என்ன ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னா மகரத்தில் ஸ்டார்ட் ஆனாங்க. ஸோ அதுக்கடுத்து மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை தவிர்த்து இந்த முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அதிகமாக கும்பராசியில் தான் இருக்காங்க. ஸோ இதை மையமாக வைத்து மற்றும் வருட கிரகங்களான அதாவது சனி பகவான், அதே போல் நம்ம ராகுகேது பகவான், குரு பகவான் இவர்களை மையப்பகுதியாக வைத்து தான் இந்த பலன்கள் நான் வந்து உங்களுக்கு கணிச்சு சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் வேறு. இது வந்து ஒரு 20 to 30% கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய எனர்ஜி ஆஃப் பவர். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய டேர்னிங், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நடப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, அல்லது அதை நடத்துவதற்கு ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஆஸ்திரேலியா, அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து வருது. சொல்லிகிட்டே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லாக. ஸோ எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கன்னா அதுக்கு தகுந்த உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த மாநிலம், எந்த ஊருங்கிறத எனக்கு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எனக்கு கட்டாயமாக அவசியம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமே இல்லைங்க, டேட் ஆஃப் பர்த்தே இல்லைங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக இந்த பூமியில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையும் ஜோதிட அடிப்படையில், ஜாதக அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம், பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை எங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறது. அதே போல் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.